தொடர்ந்து அச்சொலசல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றனர் பத்திரிகையாளர் சுரேஷ்குமார் மற்றும் செய்தியாளர் அசோகவர்ஷினி. நன்றி உதயன். பல்வேறு செய்திகளை இன்று பார்க்க இருக்கிறோம். மு.க. ஸ்டாலின், ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுடைய சந்திப்பு துவங்கி ரஷ்ய அதிபர் புட்டினும் பிரதமர் மோடி அவர்களும் இணைந்து துவக்கவிருக்கக்கூடிய கூடங்குளம் அணு உலை வரைக்கும் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆனால் அத்தனைக்கும் முதலாவதாக இன்று பாரத ரத்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் தமிழகத்தில் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் மாணவர் தினமாக இவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. அதை கொண்டாடி அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லி அஞ்சலிகளை செலுத்தி மரியாதைகளை செலுத்தி இந்த நிகழ்ச்சியை துவக்கும். நிச்சயமா டாக்டர் அப்துல் கலாம் எல்லா இந்திய இளைஞர்களுக்கும் ஏன் உலக இளைஞர்களுக்குமே கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஊக்க சக்தியாக திகழ்ந்தவர்னு சொல்லலாம். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் அப்படின்னு நம்ம எதை வச்சு இந்த நிகழ்ச்சியை துவக்கணும்னு நினைக்கிறீங்க? திரு கலாம் கிட்ட நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியது எனக்கு கனவு காலங்கள் அவர் எப்பவுமே சொல்லுவார், ட்ரீம் ஆல்வேஸ் ட்ரீம். அந்த நம்மளுடைய அந்த கனவு உயர்ந்த கனவாக வைக்கும் போது அந்த இலக்கை நம்ம எட்டுவதற்கு அது வசதியாக இருக்கும். அது ஒன்று. அடுத்தது தன்னம்பிக்கை. அதாவது அவர் அந்த அவருடைய முதிர்ந்த வயதிலும் கூட அவர் பண்ண முக்கியமான காரியம் பல மாணவர்களை பல்வேறு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போய் சந்தித்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து தன்னம்பிக்கையை ஒரு மையமாக வைத்து அவர் பேசிக்கொண்டிருக்காரு. ஆக அந்த தன்னம்பிக்கை இன்றைக்கு இளைஞர்களுக்கு முக்கியமாக தேவை. என்றால் இன்றைக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் பல இளைஞர்கள் தவறான முடிவுகள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து தற்கொலைகள் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த தன்னம்பிக்கை முக்கியம். தற்கொலைங்கிறத தாண்டி இப்போ காதலை மறுத்தா கொலை அப்படிங்கிற ஆமா நிச்சயமா கலாம் கண்ட கனவு அது கிடையாது. அவர் ஒரு பேசிக்கா பண்ணது என்னன்னாக்கா ஒரு வல்லமையான இந்தியா ஒன்று உருவாக்க வேண்டும். இந்தியாவுக்கு ஒரு 2020 விஷன் ஒன்று வகுத்து அதன் மூலமாக எப்படி முன்னேற்றம் அடைய வேண்டும் இந்தியா அப்படின்ற ஒரு நல்ல சிறப்பான ஒரு இதில் அவர் செயல்பட்டிருக்கார். இப்போ அதை நம்ம இளைஞர்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுடைய அந்த தாட்ஸ் ஒரு பாசிட்டிவாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு நல்ல விதத்தில் அவர்களுடைய அந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு அந்த ஒரு லட்சியங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னேற வேண்டும். அதுக்கு அவரோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனாக நிச்சயமா பொதுமக்களும் சரி மாணவர்களும் சரி கலாம ஒரு ஆதர்ஷ புருஷனா அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட வழியில போறதுக்கான விஷயங்கள்ல ஒவ்வொரு மாணவருக்குமே ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிருந்திருக்கும், அதை நோக்கி செல்வாங்க. மாணவர்கள் பொதுமக்கள் அப்படிங்கறத தாண்டி அரசியல் தலைவர்கள் பின்பற்றுதல், அவர்கள் எந்த வழியில போறாங்க அப்படிங்கறத பார்த்தா அதற்கான ஒரு விஷயம் நிச்சயமா டாக்டர் கலாம் கிட்ட இருந்தது. அவர் கடைசி சில மணி நேரங்கள்ல கூட தன்னுடைய உதவியாளர் கிட்ட பாராளுமன்றத்தை இப்படி முடங்குதே, இவ்வளவு சர்ச்சைகள் நடக்குதே அப்படின்னு கவலைகளை தெரிவிச்சிருக்காரு அவருடைய கடைசி சில மணி நேரங்கள்ல கூட. சோ அது குறித்த சில பார்வைகளும் அவருக்கு இருந்திருக்கு. சோ அரசியல் தலைவர்கள் அடுத்த கட்டமா அவருடைய கனவை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பாக்குறீங்களா, இல்ல இன்னும் சில விஷயங்கள் செய்யணும்? இல்ல நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவரு அந்த வகித்த அந்த ஆதர்ஷ புருஷனுக்கான அந்த அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் சுயநலம் இல்லாமல் செயல்பட வேண்டும். அது இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சுயநலம் இல்லாமல் செயல்படுகிற அரசியல் தலைவர்கள் பார்த்தால் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறார்கள். ஆக இவர்கள் முதல்ல பாராளுமன்றம் நடைபெற வேண்டும், சட்டமன்றங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும், அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல கலாம் தன் வாழ்நாள் முழுவதும் குறிக்கோளாக வைத்தது அந்த ரூரல் எமான்சிபேஷன். அதாவது கிராமப்புற மாணவர்கள் கிராமப்புற மக்களுக்கு நம்ம எப்படி தொழில்நுட்பம் மூலமாக அவர் வாழ்க்கை தரனை உயர்த்த வேண்டும் என்பதில் அவர் குறிக்கோளாக இருந்தார். அதற்கான முயற்சிகள் அரசாங்கம் இன்னும் தீவிரமாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கணுமே தவிர அரசியல்வாதிகள் கலாமுடைய அந்த ஐடியல்ஸ் கடைப்பிடிக்கிறாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் அதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் அவங்க போகணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவருடைய நினைவு தினத்தன்று ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய நிகழ்வு நடத்தப்பட்டு அவருக்கான சிலை திறப்பு, அடுத்தது அவருடைய நினைவிடத்துக்கான சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அது இன்னும் துரிதப்படுத்தப்பட வேண்டும். அவருக்கான ஒரு பெரிய நினைவிடம் அங்கே வரணும் அப்படிங்கிறது தான். அது அனைவரும் உலக மக்களை இருக்கக்கூடிய அளவுக்கு ராமேஸ்வரம் இன்னைக்கு ஒரு ஏற்கனவே பல்வேறு ஆன்மீக காரணங்களுக்காக இருந்தாலுமே கூட இப்போ ஒரு அறிவியல் கோவிலும் அங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த இதில் வரும்போது. ஸோ நிச்சயமா அந்த நினைவிடமும் டாக்டர் கலாம் அவர்களை நம்ம மறக்காமல் என்றுமே நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், பொதுமக்களும் சரி அரசியல் தலைவர்களும் சரி என்ற கருத்து பதிவு வைக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம்னா, நம்ம பேசினது போல டாக்டர் கலாம் ஒரு அரசியல்ல ஒரு டீசென்சி போன்ற விஷயங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஏற்பட வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அதுக்கு ஒரு சின்ன முயற்சியா எடுத்துக்காட்டா நேற்றுக்கு பார்த்தோமானால் திமுகவுடைய பொருளாளர் நிதியமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்திருக்கிறார். சில கோரிக்கைகளை அவருடைய மனுவில் வழங்கியிருக்கிறார். திமுக
திமுக முன்னதாக ஒரு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். அதுல காவிரி பிரச்சனை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை இன்னைக்கு முதலமைச்சருடைய இலாக்காக்களை பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கும் நிதி அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட நேற்றுக்கு போய் வழங்கியிருக்காருன்னு வெளியே வரும்போது கூட ஸ்டாலின் அவர்கள் அவங்க எங்க கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க, நாங்க நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அந்த கோரிக்கைகள் என்னன்னு நம்ம பார்த்தோமானால் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வேண்டும், சிறப்பு சட்டமன்றம் வேண்டும். இது போன்ற ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது மூலமா ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணையணும் அப்படிங்கறத ஒரு பாட்டம் லைனா அந்த கோரிக்கைகள்ல எடுத்துக்கலாம். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல். பட் இந்த சந்திப்பு நடந்ததே முதல் கட்டமா ஒரு நல்ல பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்து நிச்சயமாக. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அஇஅதிமுக திமுக வந்து இருவேறு துருவங்களாக தான் செயல்பட்டதாக நம்ம பார்த்திருக்கோம். கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா அந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு சொல்ல வேண்டும் என்றால் காலத்திலே கூட ஆமா, எல்லா காலத்துல இருவேறு துருவம் இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்த போது வந்து திரு கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் தனிப்பட்ட நட்பு இருந்ததுனால் அந்த எதிரி கட்சிகளாக அவர் செயல்படவில்லை. எதிர்கட்சிகளாக செயல்பட்டார்கள் தவிர எதிரி கட்சிகளாக செயல்படவில்லை. ஆனால் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இருவேறு துருவங்களால் செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும், அதாவது மாநிலத்துக்கு தேவையான ஒரு காவேரி ஆகட்டும் முல்லைப்பெரி ஆகட்டும் இந்த மாதிரியான அத்தியாவசியமான ஒரு சட்டத்தை தேவைப்படுகிறது, அது ஏதாவது ஒரு நிகழ்வு தேவைப்படுகின்ற கூட இந்த இரு கட்சிகளும் வந்து ஒருத்தரை வந்து ஒருங்கிணைத்து போனதில்லை. அனைத்து கட்சி கூட்டமே வந்து தமிழ்நாட்டில் எப்போது நடத்தினாலும் வந்து அதை வந்து எதிர்கட்சி வந்து புறக்கணிப்பது தான், பிரதான எதிர்கட்சி புறக்கணிப்பது தான் வந்து சரித்திரமாக பல்வேறு கட்டங்களில் இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த ஒரு 6 மாதங்களாக, அதாவது திமுக வந்து ஒரு மிகப்பெரிய பலம் படைத்த ஒரு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த செயல்பாடு மாறி இருக்கிறது. ஒரு நல்ல செயல்பாடு அது என்று சொல்ல வேண்டும். என்றால் அந்த எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் வந்து இப்போ வந்து அந்த கான்ஃபரன்டேஷன் அப்ரோச் இல்லாம எப்படி அரசுக்கு நம்ம துணை போய் ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச் அது வந்து அவர்கிட்ட தெரியுது. அதாவது அவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு சென்றது, அதனை தொடர்ந்து வந்து அவர் அசம்பிளியில் வந்து செயல்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேசிக்கா ஒரு சப்போர்ட்டிவ் ரோல், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் அதான் ப்ளே பண்றாங்க. அவருடைய செயல்பாடு ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா இருந்ததுன்னு நிறைய பத்திரிகையாளர்களும் விமர்சகர்களும் பார்க்க முடியுது. ஆனா ஒட்டுமொத்த திமுகன்ற கட்சியோட செயல்பாடு அவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவா இருந்ததா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? சட்டமன்றத்துல ஒரு போட்டி சட்டமன்ற கூட்டம் வெளியே நடத்தியதுல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல நம்ம அதை பார்க்க முடிஞ்சது. இல்ல நிச்சயமா, அதாவது அவருடைய அந்த செயல்பாடு வந்து கட்சியில் இருக்க அனைவருமே வந்து கரைப்பிடிக்கவில்லை, அது கரைப்பிடிக்கவும் இயலாது. ஏனென்றால் அது சட்டப்பேரவையில் வந்து நீங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ப்ரோவோக் பண்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த சூழலும் ஏற்படும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் வந்து அசம்பிளியில் தேவை. அப்போ வந்து என்ன பண்ண ஆளும் கட்சி கூட வந்து எதிர்கட்சியை வந்து அவங்க வந்து ஒரு ஆளும் கட்சி பலம் பெற்றிருக்கின்ற ஒரே காரணத்தினால அவங்க வந்து எல்லா சட்டத்தையும் வந்து யூனிலேட்டரலாக வந்து அதை பாஸ் பண்ணுறது அதெல்லாம் தவிர்த்து ஒரு டிபேட்டை என்கரேஜ் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுனாக்கா வந்து அந்த எதிர்கட்சிகளுக்கு அந்த பேச வாய்ப்பு அவ்வளவா தரப்படுறதில்லை. ஆகியனால் வந்து அந்த ப்ரொவோகேஷன் வருது. ஸோ அதை வந்து நிச்சயமாக வந்து இரு கட்சிகளுமே, இந்த ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி அனைத்து எம்எல்ஏக்களும் வந்து இதில் உடன்பட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா செயல்படுறது தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்கும். நிச்சயமா ஒரு இணக்கமான போக்கு அப்படிங்கிறது அப்பப்போ பார்க்க முடியுது. நீங்க சொன்னது போல பதவியேற்பு விழாக்கு வரதா இருக்கட்டும், இல்ல வந்து சட்டமன்றத்துடைய முதல் நாள்லயே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க எதிரி கட்சியா இருக்க மாட்டோம், ஒரு எதிர்கட்சியா தான் இருப்போம் சொன்னதாக இருக்கட்டும், இப்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்ததா இருக்கட்டும், அங்கங்க ஒரு முந்திரி பருப்பு கடிபடுறாப்புல அங்கங்க நம்ம பார்க்க முடியுது இது போன்ற விஷயங்களை. பட் நம்ம வந்து தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நீடிக்கணும் அப்படிங்கறத சொல்ல முடிகிறது. நேற்று கூட ஒரு இன்னொரு செய்தி நம்ம பார்க்க முடிகிறது நாளிதழ்கள்ல, ராஜாத்தி அம்மாள் அவர்கள் மருத்துவமனை சென்று முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தார்னு. அதுவுமே இன்னொரு ஒரு நாகரிகமான போக்கு, ஒரு இணக்கமான போக்கா அப்படிங்கறத பார்க்கப்படுகிறது. ஒரு பிரதான 2 துருவங்களா இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒரு பிரதான ஒரு ஃபீமேல் ஃப்ரம் த ஃபேமிலி அவங்க போய் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே அதுல பார்க்கப்படுகிறது. இந்த நாகரிகங்கள், அது இந்த ஒரு டீசன்சி, இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி நேற்று வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, அந்த அனைத்து கட்சி கூட்டம், சிறப்பு சட்டமன்றம், இதெல்லாம் வருங்காலங்களில் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்ல அதற்கான அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதா? இது சிறப்பு சட்டமன்றம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றால் நல்லது. ஏனென்றால் வந்து நீங்க கர்நாடகாவை பார்த்தீங்கன்னா அந்த காவேரி பிரச்சனையை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து ஒரு எல்லா கட்சிகளும் வந்து ஒரே போல் தான் செயல்படுகிறார்கள். அவர்கள் வந்து பிரதமரை சந்திப்பதாக இருக்கட்டும், அல்லது வந்து அவர்களோட கோரிக்கையை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த அவங்களுடைய நிலைப்பாடை வந்து விலக்கினால் அதுக்கு ஆதரவு வந்து அனைத்து கட்சியிலேருந்து வருது. ஸோ அந்த ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் அங்கே இருக்கிறதுனால வந்து அது வந்து ஒரு கர்நாடகா வந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. பட் தமிழ்நாடு தரப்புல வைக்கக்கூடிய ஒரு இதுக்கான கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லியே அவங்க கேட்கல, நம்ம சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டா என்ன, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா என்ன, ஏதாவது நடக்க போகுதா, இதனால பிரயோஜனம் இருக்கா? இல்ல அப்படி இல்லை, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து சரியாக போய் சேர வேண்டும். இப்போ நீங்க வந்து ஒரு அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுல வந்து ஒன்றிணைந்து செயல்படுகிறது என்று போனால் அது வந்து ஒரு ஆக்ரோஷமாக செயல்பட முடியும். ஒரு வந்து ஒரு அந்த என்ன சொல்றதுனாக்கா ஒரு
பேசிக்கலி வந்து இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்ற அந்த மெசேஜ் போனாலே அப்ப தமிழ்நாட்டு மக்களை வந்து சர்வசாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு மத்தியில் வரும். ஏனென்றால் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் மத்தியில் வந்து அவங்க கடைப்பிடிக்கிற பாலிசி வேறையா இருக்குது. ஆனால் வந்து மாநிலத்தில் வந்து அவங்க காவிரி பிரச்சனைல வேற மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறார்கள். அப்போ இந்த மாநிலத்துல வேற அந்த மாநிலத்துல வேற அது வந்து சரியான போக்கு அல்ல அப்படின்றது அனைத்து கட்சி கூட்டம் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு அதோடைய அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இது வந்து இப்போ இங்கே தேவைப்படுகிறது. அதே போல சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் என்பது ஒரு சிம்பாலிக்காக இருந்தாலும் கூட அது ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்களித்த மக்களுடைய ஒரு விருப்பமாக வந்து அந்த இடத்துல வந்து எதிரொலிக்கும். ஸோ அதுக்கான தேவைகள் வந்து ரொம்ப அவசியம் என்று நான் படுகிறேன். ஆனால் இது வந்து நடைபெறுமா என்றால் எனக்கு சந்தேகம். ஏனென்றால் நேற்றுக்கே வந்து அஇஅதிமுகவோட மூத்த தலைவரும் பேச்சாளருமான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து நேற்றைய தினமே வந்து இதுக்கான அவசியம் இல்லை, சிறப்பு சட்டமன்ற கூட்டத்துக்கு அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆக செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது சட்டசபை வந்து கூடணும் முதல்ல, அதுக்கான அந்த முடிவை யார் எடுப்பார்கள், அந்த நிலைப்பாடெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பாசிபிலிட்டி இப்போ கிடையாது, கம்மி. ரைட். ஸோ அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் நடந்தா நல்லா இருக்குங்கிறது உங்களுடைய பார்வையா நீங்க பதிவு செய்றீங்க. ராமர் பிள்ளை என்ற பெயரை கேள்விப்பட்டதுமே நமக்கு ஏதோ சில இடங்கள்ல மணி அடிக்கும், ஞாபகம் வர்றது போல இருக்கும். மூலிகை பெட்ரோல் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி மிகப்பெரிய பரபரப்புகளை 96க்கு அப்புறம் அந்த 96 to 2000ல வந்து மிக அதிகமா ஊடகங்கள்ல பேசப்பட்ட பெயராக ராமர் பிள்ளை என்ற பெயர் இருந்தது. ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி விட்டார் அந்த ஒரு மூலிகை பெட்ரோலை கண்டுபிடித்துன்னு எல்லாருமே பரபரப்பா பேசினாங்க. பல முதலமைச்சர்களை சந்தித்து கூட அவர் பேசுற அளவுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டியா ஸ்டாரா அவர் வந்து மாறினாரு. ஆனால் அவர் கண்டுபிடித்த பெட்ரோல் வந்து அது மூலிகை பெட்ரோல் இல்ல, அது ஒரு மோசடி பெட்ரோல் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரப்பட்டு இன்று அந்த வழக்குல வந்து தீர்ப்பும் வந்திருக்கிறது. நேற்று அதுல அவருக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பதாக தீர்ப்பும் வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து திரு ராமர் பிள்ளை அவர்களே கூட நமக்கு ஒரு பேட்டி அளித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த பேட்டியை தற்போது பார்த்து விடலாம். அவருடைய கருத்துக்களை பார்த்துவிட்டு விரிவாக பேசலாம். எதுக்காக இந்த 3 ஆண்டு சிறை தண்டனை சிபிஐ கேளுங்க. ஆனால் மூலிகை பெட்ரோல் கலப்படம் செய்து விற்றதற்காக இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை, அதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அதாவது நீதிமன்றத்தோட தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் மூலிகை பெட்ரோல் கலப்படம் செய்து விற்றதற்காக அப்படிக்கலாம் கிடையாது. நகல் வந்து உங்களை சந்திக்கிறேன். மூலிகை பெட்ரோல் விற்றதற்காக, கலப்படம் செய்யறதற்காக இந்த ஒரு தண்டனை கொடுக்கப்படவில்லை, வேற எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி இந்த ஒரு வழக்குல தான் 2.5 கோடி ரூபாய் அளவுக்கு இதுல மோசடி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய செய்திகளாக நாளிதழ்கள் கூட விரிவா வெளிவந்திருக்கு. இவரோட ஸ்டோரியை எப்படி பாக்குறது? ஒரு சாமானியர், அதுக்கப்புறம் ரைஸ் டு ஃபேம், இன்னைக்கு அவர் மோசடின்னு சொல்லி சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறார். ஸோ அதாவது ஒரு ஓவர் நைட் செலிபிரிட்டி. 1995 ஒரு பள்ளிக்கூட கூட அவர் வந்து முழுசா படிக்கல, ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட். ராஜபாளையத்தில் சேர்ந்து திடீர்னு வந்து நான் வந்து ஒரு மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சு நீங்கள் வந்து வண்டியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், நீங்கள் பெட்ரோலுக்கு பதிலாக அதை வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னபோது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. தேசிய சர்வதேச பத்திரிகைகள்லாம் வந்து இவரை வந்து ஒரு ஓவர் நைட் வந்து ஒரு செலிபிரிட்டியாக பார்த்தாங்க, ஒரு பேசிக் படிக்காத மேதையாக பார்த்தாங்க. ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்து ஒருவர் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் பற்றாக்குறைக்கு ஒரு விடை கொடுக்குறவராக இவரை பார்த்தாங்க. அது காரணம் என்னன்னா இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது. அது வந்து முதல்ல வந்து செக்ரட்டேரியட்டில் வந்து அப்போ முதல்வராக இருப்பது திரு கருணாநிதி முதல்வராக இருந்தார். அங்கே வந்து இவர் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அந்த வந்து ஒரு பத்திரிகையாளருடைய அந்த டிவிஎஸ் 50 தான் அந்த பெட்ரோலை போட்டு ஓட்டி காட்டுறாங்க. இப்போ எல்லாருக்கும் வியப்பாக இருந்தது. அதன் பின்னர் வந்து இவர் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கேலில் கொண்டு போனோம், இதுக்கு பேட்டன்ட் வாங்க போகிறேன் நான், அதெல்லாம் சொல்லிட்ட பிறகு ஐஐடியில் வந்து ஐஐடி மெட்ராஸ் அதில் வந்து இவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது சயின்டிஸ்ட் என்ன பார்த்தாங்கனாக்கா இவர் வந்து அந்த மூலிகை கொண்டு வந்த அந்த இதெல்லாம் பொருளுடைய வெயிட் அளவு அதோட அளவும் இவர் அதை பெட்ரோலாக மாற்றின பிறகு அளவு பார்த்தால் அளவு கூடி இருந்தது. அப்போ எப்படி இது அளவு கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோதித்த போது இவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா அந்த கலக்கிறதுக்கான ஒரு கருவியை வச்சிருந்தார், ஸ்டரர். அதில் வேக்ஸ் தடவிட்டு அதுக்குள்ளே வந்து கெமிக்கல் போட்டிருந்தார். ஸோ அந்த சுடு தண்ணியில் அந்த மூலிகையில் வந்து அதை வந்து அவர் மிக்ஸ் பண்ண போது, சூடான அந்த இதில் மிக்ஸ் பண்ண போது அந்த வேக்ஸ் உருவி அதில் இருக்கிற கெமிக்கல் வந்த பிறகு அது பெட்ரோலாக மாறியது அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து இட்ஸ் எ கெமிக்கல் ப்ராசஸ் தான், இது வந்து மூலிகை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐஐடியில் வந்து அதை வந்து ஃப்ராட் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. சில பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸே தான் யூஸ் பண்ணி அவர் பண்ணியிருந்தாரு. நம்ம வண்டியில போடக்கூடாதுன்னு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் போடக்கூடாது, கமர்ஷியல் பேசிஸ்ல அதை வந்து நம்ம பெட்ரோலாக விற்கக்கூடாதுன்ற பொருளை தான் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு கூட இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னை வந்து ஒரு விக்டிமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணாரே தவிர அவரோட போலித்தனத்தை ஒத்துக்கல அவர்.
ஏன்னா அவர் வந்து அந்த சமயத்துல என்ன சொன்னாரு, நான் 17 ஆண்டு காலம் இதுக்காக சிரமப்பட்டு இந்த பெட்ரோலை என்ன இது கண்டுபிடிச்சிருக்கேன். பண்ண ட்ரை பண்றாங்க, நான் வந்து ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன், என்னோட விஷயத்தை ஏத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் அப்ப அவருக்கு ஆதரவும் இருந்தது. எப்படின்னாக்கா இவர் பிற்படுத்த சமூக சார்ந்தவர் என்பதற்காக வந்து இவருடைய கண்டுபிடிப்பை வந்து IITIs அந்த ஆதிக்க சக்திகளான சயின்டிஸ்ட்லாம் வந்து இதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்கன்றதுலாம் ஒரு பெரிய இது இருந்தது. அவரே என்ன சொன்னார்னா, இது வந்து பெட்ரோல், அந்த மூலிகை பெட்ரோல் வந்து இட்லி தோசை மாதிரி சாதாரண ப்ராசஸ் கிடையாது, இது என் மூளையை நான் வந்து செதுக்கி அதன் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கேன்லாம் ரொம்ப இது பண்ணி, அதுக்கப்புறம் இங்கேருந்து அவர் ஆந்திரா போய் அங்கே அப்போது முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு முன்னாடி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவரை வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இவர் வந்து ஃபார்முலா வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் காணாமல் போயிடுறாரு. அப்புறம் திடீர்னு வந்து ஒரு 98, 99 அந்த பீரியட்ல வந்து ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்லேயே வந்து பல இடங்களில் வந்து அது வந்து சென்னையிலேயே வந்து அவர் வந்து விற்க தொடங்குறார். 15 ரூபா ஒரு லிட்டர் அப்படின்ட்டு. அப்போ பெட்ரோல் விலை வந்து கிட்டத்தட்ட 30-35 ரூபா அந்த சமயத்தில் வெட்டி அதை வந்து பல பேர் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் லிட்டர் இவர் வந்து வித்திருக்காரு. அதன் பின்னர் தான் சிபிஐ இவர் மீது வழக்கு பதிவு செய்து, அப்போ வந்து ஜாயிண்ட் டைரக்டர் முகர்ஜி என்ற ஒரு அதிகாரி இருந்தார். அவர் ஒரு கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் உள்ள படிப்பு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு அதிகாரி. அவர் வந்து இதை ஆராய்ந்து இது வந்து ஃபுல்லா சார்ஜ் ஷீட்லாம் போட்டு இத்தனை ஆண்டு காலம் கழித்து இப்போ தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஃபைன் அவர் வந்து நேற்று கோர்ட்ல கட்டியிருக்கிறாரு, முந்தின நாள் கட்டியிருக்காரு ஃபைனை. அப்போ அப்படி ஃபைன் கட்டின பிறகு வந்து இந்த வழக்கு வந்து எனக்கு வந்து பெட்ரோல் விற்றதுனால எனக்கு தண்டனை தரலன்ற அவர் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. நிச்சயமா. பட் ஒரு பெரிய சென்சேஷனா இருந்தாலும் ஒரு பெரிய தீர்வை வந்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் ஏற்படுத்தி அதற்கு பிறகு அவர் செய்தது வந்து ஒரு சரியான செயல் அல்ல, இன்ஃபேக்ட் சட்டவிரோதமான செயல் அப்படிங்கிறது இன்னைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை இன்னுமே இருக்கிறது, பெட்ரோலுக்கு வேற யாராவது தீர்வு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. வேற இது போன்ற விஷயம் இல்லாம ஜெனுவினா யாராவது இன்னைக்கு பயோஃபியூவல் பத்தி பேசப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பல்வேறு ஒரு விவசாய பொருட்கள்ல இருந்து நம்ம அதை வந்து பயோமாஸா பயோஃபியூவலா மாற்ற முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுகிறது. சோ தொழில்நுட்ப ரீதியான அந்த கேள்வி இன்னும் திறந்தே தான் இருக்கிறது. டாக்டர் கலாமுடைய பிறந்தநாள்ல வருங்கால தலைமுறைகள், மாணவர்கள் இதை வந்து கையில் எடுத்து இதுக்கு தீர்வு கொடுப்பாங்களா, சரியான தீர்வை, சட்டபூர்வமான தீர்வை கொடுப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நேயர்களே. அடுத்ததா நம்ம இன்னொரு செய்திக்கு போனோமானால், எக்மோர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் மருத்துவமனையில அடுத்தடுத்து 4 குழந்தைகளுடைய மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வருகிறது. இதே போல சேலத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் தொடர்ந்து மரணம் அடைவதை நம்ம வந்து பார்த்தோம். கண் அறுவை சிகிச்சையில நிறைய பேருக்கு பார்வை போனது, இது மாதிரியான விஷயங்கள் பரபரப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில எக்மோர் நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அங்க பல்லாவரத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மதுரவாயலை சேர்ந்த இன்னொரு குழந்தை. நேற்று காலை ஒரு மரணம், அதுக்கப்புறம் மதியம் இரவுக்குள்ள 4 மரணங்கள் நம்ம வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டா ஒரு அதிர்ச்சி, ஒரு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். பெற்றோர் தரப்புல வந்து உடனடியாக மருத்துவமனை சரியா கவனிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டும் வந்துருச்சு. இதுல அடுத்த கட்டமா இதை நம்ம முக்கியமா அணுக வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கணுமா? ஆமா, இது இன்னொன்று பார்க்கணும். இது எதோட தொடர்ச்சியா வருதுன்னா, அண்மையில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பல குழந்தைகள் வந்து இதே எக்மோர்ல அனுமதிக்கப்படுறாங்க, அங்க இருக்கிற PHCல அனுமதிக்கப்படுறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அங்கே சென்று அங்கே கேம்ப்லாம் போட்டு அவர் வந்து பல நாள் தொடர்ந்து இது மர்ம காய்ச்சல் இல்லை, இதுக்கு நாங்கள் வந்து முழு முயற்சியில் வந்து செயல்படுறோம், இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனை தொடர்ந்து இப்போது 4 குழந்தைகள் வந்து இறந்திருக்கிறது ஒரு அதிர்ச்சி தரும் ஒரு இதாக தான், செய்தியாக தான் இருக்கிறது. இது வந்து எதை காட்டுதுன்னா, ஒன்று நம்மளுடைய சுகாதாரம் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டர்டோடு இருக்கா. ஏன்னா வந்து இந்த மாணவர்கள், இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிற்படுத்த பகுதி பல்லாவரத்திலேயே வந்து இவர்கள் வந்து இருக்கும் வசிக்கும் பகுதி எப்படியாப்பட்ட பகுதி, மருத்துவ ரீதியான ஆக்சஸ் இல்லாத பகுதி, சுகாதாரம் இல்லாத ஒரு பகுதியாக தெரிகிறது. ஸோ அந்த ஆல் அவுட் பேட்டில் அகெயின்ஸ்ட் இந்த அன்சானிட்டரி கண்டிஷன்ஸ் அதை வந்து நம்ம வந்து முதல்ல எடுத்துக்கணும். இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு ஐயம் ஏற்படுகின்றது என்றால் வந்து இப்போ வந்து அரசு சுகாதாரத்துறை வந்து இப்போ வந்து முதல்வர் மருத்துவமனையில் இருக்கிறதால அங்கேயே கவனம் அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறார்கள். ஆக அந்த மாதிரி இருக்கும்போது வேற அதிகாரிகள், ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் லெவல் ஆஃபீஷியல்ஸோ யாரையாவது வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கோள் பார்க்கறது. அதிகாரிகளுக்கு வெவ்வேறு பணிகள் இருக்கலாம், பட் அரசு மருத்துவர்கள் யாரும் அப்போலோவுக்கு போகல. அரசு மருத்துவர்கள் அவங்களுடைய பணிகளை அந்தந்த மருத்துவமனையில தானே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுல இமீடியட்டா அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டியது மருத்துவர்கள் தானே, அங்க இருக்க இல்ல மருத்துவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு என்ன நம்மளோட பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல வந்து இப்போ நீங்க வந்து ஒரு செய்தி கூட வந்தது, ஏதோ ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து நம்ம தென் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மருத்துவர் வந்து குடித்து விட்டே பணிக்கு வந்திருக்கிறார் என்று. இப்ப இதையெல்லாம் வந்து யார் பார்ப்பது?
இப்போ இவங்க வந்து அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர், அதே போல் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து எதுக்கு எடுத்தாலும் குழந்தைகளுடைய மருத்துவம் என்றால் ஏழைகளுக்கு எக்மோரில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், பெரிய ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ ஏன் வந்து இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் நம்ம மற்ற இடத்துல நம்ம வந்து செட் பண்ணக்கூடாது? ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு குழந்தை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து தேவைப்படுகிறது. அது இருந்தால் அவர்கள் வந்து இப்போ அந்த வெளியூர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அந்த குரூஷியல் டைம் பீரியடில் வந்து குழந்தைக்கு வந்து அந்த உடல் ரீதியாக ஏற்படுற அந்த மாற்றங்கள்லாம் வந்து கொஞ்சம் இனிஷியலாக அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெஃபரல் ஹாஸ்பிட்டலாக அதை வச்சுக்கலாம். ஸோ அந்த முயற்சிகள் வந்து ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் அரசாங்கம் வந்து சிந்திக்கணும். அந்த நீண்ட கால அடிப்படையில் மருத்துவமனைகளுடைய இதையுமே எண்ணிக்கையுமே மருத்துவர்களுடைய எண்ணிக்கையுமே கூட அதிகரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம மருத்துவ ரீதியாக பேசும்போது குவிக்காக நம்ம இடைவேளைக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பேசியாக வேண்டும். மஃபா பாண்டியராஜன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் நேற்று ஒரு விழாவில் கலந்துக்கும் போது சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி பெண்களுக்கான இந்த மகப்பேறு கால விடுமுறை அப்படிங்கிறது வந்து 9 மாத காலம்னு தற்போது அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை தனியார் துறைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்றதை பத்தி நாங்க யோசிக்க போறோம். மத்தியில வந்து தனியார் துறைக்கும் 6 மாச காலம் அப்படிங்கிற சட்டம் ராஜ்யசபால நிறைவேறியிருக்கு. இந்த கூட்டத்தொடரில் லோக்சபாலையும் நிறைவேறிய பின்னர் அந்த மத்திய சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இந்த 9 மாத காலத்தை நாங்க தனியாருக்கும் கூட நீட்டிக்கிறதுக்கான யோசனையில ஈடுபடுவோம் அப்படின்னு. நிச்சயமா பெண்களுக்கெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாக இருக்கும். பட் தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்குமோ? இல்லை, ஆனால் இதை வந்து நம்ம வந்து வர வைக்கணும். அந்த அமைச்சருடைய வந்து அந்த பார்வை இருக்கே, அதில் வந்து இது வந்து வர வைக்கத்தக்க ஒரு பார்வை. ஏனென்றால் வந்து பெண்களுக்கு வந்து பொதுவாக வந்து அந்த எஸ்பெஷலி வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த குழந்தை வந்து சிசு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டு வரைக்கும் தாயை விட்டு பிரியக்கூடிய நிலையில் அந்த குழந்தை இல்லை. ஏன்னா வீட்டில் பார்த்துக்கூடிய ஆட்கள் இல்லை. என்னதான் இருந்தாலும் தாய் குழந்தை என்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மிக முக்கியமானது. அந்த இனிஷியல் டேஸில் தாய்ப்பால்லேருந்து எல்லாமே வந்து குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு, இப்போ நீண்டகால ஆரோக்கியத்துக்கு அது வந்து ஒரு மேஜர் இதாக இருக்குது, அவசியமாக தேவைப்படுகிறது. இப்போ தனியார் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு பெனிஃபிட்ஸ் கூட பல எம்ப்ளாயீஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு சிஎல்ஓ இல்லை பிஎல்ஓ இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் லீவ், கேஷுவல் லீவ், இந்த அடிப்படை மருத்துவ மெடிக்கல் லீவ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆக ஒரு ரெகுலேஷன் அந்த இடத்துல தேவைப்படுகிறது. என்றால் பெண்கள் வந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து அலுவலகத்தையும் பார்க்கணும் என்றால் அது வந்து டேக்ஸ் டபுள் த எஃபர்ட்ஸ் தட் மென். ஆண்களுக்கு தனியார் துறையில என்ன சொல்றாங்க உடனடியானா, இது அரசு கொடுத்துட்டோம், அந்த சம்பளத்தை அரசு கொடுக்கட்டும், இது பண்ணட்டும், நாங்க ஏன் அதை பேர் பண்ணணும் அப்படின்ற கேள்வி அவங்க எழுப்பிடுறாங்க. ஏன்னா 9 மாத காலம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல பெரும் பகுதி. சோ நாங்க எங்களோட எம்ப்ளாயி ஏன் லூஸ் பண்ணணும், அவங்க இல்லாதப்போ மற்ற எம்ப்ளாயிஸ் மேல, மற்ற ஊழியர்கள் மேல சுமை அதிகமாகிறது அப்படிங்கிற ஒரு தரப்பு வாதம் இல்ல. அவங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ உங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளத்தை நீங்கள் தான், வர லாபத்தை நீங்கள் தானே எடுத்துக்கொள்றீங்க, அரசாங்கத்தை கொடுக்கறது இல்லையா? அப்ப அந்த லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஊழியர்களுடைய நலனை காக்க வேண்டியது அந்த நிர்வாகத்தோட கடமையை தான் ஆகிறதே தவிர அரசோட கடமை ஆகாது. ரைட். ஸோ நிச்சயமாக இந்த ஒரு 9 மாத கால மகப்பேறு விடுமுறை என்பது பெண்களுக்கு, தனியார் துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தமிழகத்தில் வருமா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். 6 மாத காலம் என்பது தற்போது மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது அடுத்த கூட்டத்தொடரில் மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு வரும். பட் அந்த 6, 9 ஆகுமா என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நேர்களே, பிரிக்ஸ் மாநாடு கோவாவில் துவங்கி இருக்கிறது, இன்று துவங்க இருக்கிறது. பிரிக்ஸ் நாடுகளுடைய பிரதிநிதிகள், அதுல வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் அமெரிக்கா, இந்த கட்சிகளுடைய, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். இதுல முக்கியமா நம்ம வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவும் சைனாவும் இதுல நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. பாகிஸ்தானோட ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு நடுவுல சைனா நமக்கு ரொம்ப நாளா தெரியும், அவங்க வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடாக தொடர்ந்து பார்க்கப்பட்டு வந்தாலுமே கூட சமீபத்தில் அவங்க வந்து பாகிஸ்தான் ராணுவத்தோட ஒரு கூட்டு பயிற்சியில் ஈடுபடுறாங்க. அது நமக்கு கவலை அளிக்கக்கூடிய விதமா இருக்கு. சோ இந்த 2 நாடுகளையும் நம்ம பக்கம் இழுக்க முடியுமா அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு மெயின் அஜெண்டாவா இருக்கும்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாகிஸ்தான்ல இருந்து வர டெரர் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்தியா போட்ட வந்த கோவட் ஆப்ரேஷன், இதெல்லாம் வந்து இப்போ வந்து சர்வதேச நிலையில் வந்து ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நிச்சயமாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதை வந்து குறிப்பாக ரஷ்ய அதிபர் திரு புதினிடம் வந்து இதை பொறுத்து பேசுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த பிரிக்ஸ் மாநாட்டோட வந்து சைட்லைன்ஸ்ல வந்து இந்தோ ரஷ்யா மீட்டும் தனியா ஒரு மீட்டிங்கும் நடைபெறப்படுது. ஸோ அந்த மாதிரி நிலையில நிச்சயமா வந்து ஏன்னா ரஷ்யா வந்து பாகிஸ்தானோட எடுத்துக்கொண்ட இந்த கூட்டு ராணுவ பயிற்சின்றது ஒரு இட்ஸ் அ காஷன் சிக்னல் தான் சொல்ல முடியும். அவங்க சொன்னது வந்து என்னன்னாக்கா இது வந்து ஒரு ஆன்டி டெரர் ஆப்ரேஷனாக தான் நாங்கள் வந்து இதை பார்க்குறோம், தீவிரவாதத்துக்கு எதிர்த்த ஒரு ஆப்ரேஷனாக தான் வந்து இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் நாங்கள் பார்க்கணும்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இது வந்து வருங்காலங்களில் ரஷ்யா பாகிஸ்தான் மிலிட்ரி ஒப்பந்தத்துக்கு வந்து ஏதாவது வழிவகுக்குமான்ற ஒரு ஐயம் வந்து நிச்சயமாக இந்தியாவுக்கு இருக்கும்.
ஆக அது இந்த பிரிக்ஸ் மாநாட்டோடைய அந்த சைட்லைன்ஸில் வந்து எழுப்பக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நிச்சயமா இந்த பிரிக்ஸ் மாநாட்டுடைய ஒரு முக்கிய தீமாவே அதோடைய ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாவே முக்கியமா எதிர்க்க போகுதுன்னா வந்து தீவிரவாத எதிர்ப்பு தான் இருக்க போகுது அப்படின்னே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நிச்சயமா பாகிஸ்தான் பிரச்சனைகள் வந்து அங்கே எழுப்பப்படும். மற்ற நாடுகளும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். நம்ம பாகிஸ்தானை ஒரு தீவிரவாத நாடா ஒரு ஐடென்டிஃபை பண்ணணுங்கிற ஒரு முயற்சியில் இந்தியா இருக்கும்போது அதுல இப்போ பிரேசில் மற்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பும் அதுல ரொம்ப முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு. அதுல வந்து பாகிஸ்தான் தீவிரவாத நாடா பார்க்கறதோட தீவிரவாதத்துக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு நாடாக தான் பார்க்க வேண்டும். என்டையர் ஸ்டேட் நம்ம டெரரிஸ்ட் ஸ்டேட் நம்ம டிக்ளேர் பண்றதோட அது வந்து அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற ஒரு நாடாகவோ இல்லை தன் மண்ணிலே வந்து தீவிரவாதத்தை வந்து ஒரு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ வளர்ப்பதற்கு செயல்படுகின்ற ஒரு நாடாக பார்க்கின்றாங்க. அதன் தகுதாப்பில் வந்து இப்போ அண்மையில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடந்த தாக்குதல்லாம் பார்க்கும்போது அதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல ஆண்டு காலமாக வந்து வாண்டட் தீவிரவாதிகளான வந்து முகமது அசார்லாம் வந்து அங்கே வந்து இருக்கும்போது அவர்களை வந்து எக்ஸ்ட்ரடிஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து மிக பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து இந்தியா வந்து இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நம்ம பாகிஸ்தான் பிரச்சனை பத்தி பேசும்போது இன்னொரு பிரச்சனையும் அதுல இன்னைக்கு நாளிதழ்களில் வந்திருக்கு. பாகிஸ்தான் நடிகர்கள் படத்துல நடிச்சா அது இந்தியாவில் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து அரசாங்கத்துக்கு தொடர்பில்லாத ஒரு தனியார் திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த தியேட்டர்ஸோடைய அசோசியேஷன் சேர்ந்து அகில இந்திய அளவில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் நடிகர்கள் நடிச்சா இந்த படம் இந்தியாவில் ஓடாது அப்படின்னு. அது ஏற்கனவே 4 மாநிலங்கள்ல அமல்படுத்தவும் முயற்சி இருக்காங்க. மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகால சில பகுதிகள், முக்கியமா இந்த மாநாடு நடைபெறக்கூடிய கோவா, அந்த கோவாலையும் ஓடாது அந்த படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நம்ம இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பத்தி பேசுறோம். நம்ம தண்ணி விஷயங்கள்ல அந்த ஒப்பந்தத்தை பரிசீலனை பண்ணணும். நம்ம வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ங்கிற ஸ்டேட்டஸை மாற்றணும். இந்தியா பாகிஸ்தான் இடையில இருக்கக்கூடிய பொருளாதார ட்ரேட் எல்லாம் வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். அப்போ அவங்க பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. இது போன்ற விஷயங்களை சொல்லும்போது அந்த மாதிரியான கிரிக்கெட் விளையாடுறதை நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அந்த மாதிரியான ஒரு முயற்சியா இதையும் பார்க்கணுமா? இன்னும் ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல எதுக்கு சினிமாவை போய் தடை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கா? இல்ல இது நிச்சயமா ஒரு வருந்தத்தக்க ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு கலைஞருக்கு வந்து எந்த விதமான பார்டர்ஸ் கிடையாது. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவர் பாடகராக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் அவர்கள் வந்து அவர்களுக்கு எந்த எல்லையும் பொருத்தக்கூடாது. நம்ம அது வந்து அந்த கலைக்கே வந்து நம்ம செய்கின்ற ஒரு அவமானமாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அண்மையில் வந்து இப்போ இது வந்து ஒரு ஜிங்கோயிஸ்டிக் ஒரு இது, அதாவது வந்து ஒரு நம்ம வந்து தேசப்பற்றுன்ற பேரில் நம்ம தேவையில்லாமல் வந்து ஒரு இந்தியாவும் பாகிஸ்தானும் நிரந்தர எதிரிகளாக வந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு அந்த முயற்சியில் கொண்டு போய் கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கர்நாடகா நடிகை மற்றும் முன்னாள் காங்கிரஸ் எம்பி ரம்யா வந்து அவங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசப்போ வந்து பாகிஸ்தான் ஒன்றும் நரகம் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து சொந்த ரீதியாக வந்து மக்கள் தான் அப்படின்ற ஒரு இது சொன்னதுக்கு அதுக்கு கடும் எதிர்ப்பு வழக்கெல்லாம் தொடரப்பட்டது. அப்புறம் வந்து தொடர்ந்து அவர் மீது வந்து அதுவும் செடிஷன் கேஸ், அதாவது தேச விரோத சட்டத்தின் மீது அவர்கள் சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் மீது வழக்கு போட வேண்டும் என்றெல்லாம் வந்து குரல் எழுப்பினார். ஸோ இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அது மட்டுமின்றி இப்போ நீங்கள் வந்து பாகிஸ்தான் கலைஞர்கள் வந்து ஐ மீன் இப்போ அவங்க நடித்த திரைப்படத்தை இந்தியாவில் நாங்கள் வந்து வெளியிட மாட்டோம் என்றால் அந்த திரைப்படத்தை எடுத்தது யார்? இப்போ இந்த சர்ச்சைக்குரிய திரைப்படம் வந்து கரண் ஜோஹர்ன்ற ஒரு சிறந்த ஒரு டைரக்டர் தான் அதை வந்து எடுத்து இந்திய இயக்குனர். அதே மாதிரி இப்போ நாளைக்கு பாகிஸ்தானில் திரையரங்குகள் இந்தியாவில் எடுக்கப்பட்ட இந்தி படம் எதுவுமே வந்து இங்கே வெளியாகாது என்றால் சொன்னால் நம்மளுடைய திரை உலகத்துக்கு தான் இதை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா இந்தியன் பாலிவுட் இண்டஸ்ட்ரியோடைய மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய நடிகர் நடிகைகளுக்கும் நம்மளுடைய திரை உலகத்துக்கும் தான் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஆக இவங்க இதெல்லாம் பல சமயங்கள்ல இந்த சினிமால ஒரு சாஃப்ட் டார்கெட் ஆயிடுதோ, எளிதா தாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆயிடுது. காவிரி பிரச்சனைனா முதல்ல தமிழ் படத்தை ஓட்டாதீங்கன்னு கர்நாடகால ஒரு விஷயம் வருவது போல அந்த சினிமாவை குறி வைக்கிறதுங்கிறது ஒரு எளிமையான சொல்யூஷனா பார்க்கப்படுது. ஆமா, அது வந்து ஒரு சொல்யூஷனா பார்க்கறாங்களே தவிர அது வந்து ஒரு சரியான போக்கு கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து பேசிக்கலி வந்து இந்த கல்ச்சுரல் மீட்டிங் பாயிண்ட்டை உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா, கலை உலகம், அதே போல் லிட்ரரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஸ்டால் பண்ணுறது, இலக்கிய ரீதியான வந்து ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அங்கே வந்து இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாதுலாம் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இருந்த தேசங்களுக்கு ராணுவம் வந்து சண்டை போடலாம், ஆனால் மக்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இந்த கல்ச்சுரல் யூனிட்டி மூலமாக தான் நம்ம வந்து ஒரு லார்ஜர் இஷ்யூவை நாளைக்கு கொண்டு போக முடியும். மக்களிடையே அந்த தொடர்பு தொடர்ந்து நீடிக்க அப்படிங்கிற கலாச்சார ரீதியான தொடர்பு தொடரணும் அப்படிங்கிற ஒரு
ஒரு பதிவு செய்றீங்க. நம்ம இதோட ஒட்டி இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த பிரிக்ஸ் மாநாடோடைய சேர்ந்து நீங்கள் சொன்னது போல ரஷ்யாவுடனான ஒரு தனிப்பட்ட சந்திப்பும் புட்டின் அவர்களுக்கும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் நடக்கவிருக்கிறது. அதுல கூடங்குளத்துடைய 3வது 4வது அணுலையை இன்னைக்கு அவங்க வந்து இணைந்து காணொலி காட்சி மூலமா திறந்து வைக்க போறாங்க. 5வது 6வது அணுலைக்கான ஒப்பந்தமும் இன்னைக்கு போடப்பட இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நாளிதழ்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சோ ஒரு பக்கம் நம்ம அறிவியல் பூர்வமா இந்த 5 வாரம் கூட வந்துருச்சுன்னா உலகிலேயே இருக்கக்கூடிய 10 மிகப்பெரிய அணுலைகளில் ஒன்றாக கூடங்குளம் வந்துவிடும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இது வந்து நம்மளுடைய நியூக்ளியர் பவர் ப்ரொடக்ஷன் நம்ம அதிகரிச்சுட்டு போறோம். உலகோடைய டாப் 10 அணுலைகள்ல ஒன்னா நம்மளோட வரப்போது வருங்காலத்துல அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இல்ல இங்க இருக்கக்கூடிய பயங்களை அதிகரிக்கக்கூடிய விஷயமா? 2 விதமாக பார்க்கலாம். நீங்க ஒன்று, இப்போ வந்து 2000 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் படுத்திருக்கு கூடங்குளம் அணுமின் நிலையம். இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேறினால் இந்த 3வது 4வது கட்டம் வந்தால் அப்புறம் 5வது 6வது கட்டமும் நிறைவேற போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6000 மெகாவாட் உற்பத்தி அணுமின் உற்பத்தி வந்து பெருக்கக்கூடும். அப்படி பெருக்கும் போது நீங்கள் சொல்ற மாதிரி இந்தியா வந்து அந்த உலகில் மிகப்பெரிய அணுமின் உற்பத்தி நாடுகள் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்தியா வந்து அதிகரிக்கும். இந்தியா வந்து ஒரு எனர்ஜி டெபிசிட் ஸ்டேட் தான். இன்னைக்குமே வந்து நமக்கு வந்து மின் உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ மின் வந்து தேவைப்படுகிறது. அதாவது நமக்கு மின்சாரம் வந்து மிக அதிகமான அளவு. ஏன்னா வந்து மக்களோட தேவைகளும் மின்சாரம் இணைந்த தேவைகள், ஏர் கண்டிஷனர் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இதெல்லாம் வந்து அதிகம் பெறுகின்றதுனால மின்சாரத்துடைய அந்த டிமாண்ட் வருங்காலத்தில் கூடும். அந்த நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்நாள் வரையிலும் அங்கே இருக்கும் கூடங்குளத்தில் இருக்கிற அந்த ஆக்டிவிஸ்ட்கள் ரைஸ் பண்ணக்கூடிய விஷயம், அணுமின் நிலையத்துக்கு எதிராக வந்து உலக அளவில் வருகின்ற அந்த எதிர்ப்புக்கு ஒரு கன்வின்சிங்கான ஒரு தீர்வு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அதாவது இந்த அணுமின் நிலையத்தில் லீக்கேஜ் ஏற்பட்டால் என்ன ஆகும், அப்புறம் அதில் வந்து அந்த மாதிரி ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டு அந்த டேமேஜஸ் வந்தால் அந்த டேமேஜஸை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அது வந்து இப்போ இண்டோ ரஷ்யன் ஜாயின்ட் ப்ராஜெக்ட்னு போது அது வந்து 2 நாட்களும் சேர்ந்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ இருக்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது இந்தியா மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கன்சர்ன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். அதே போல் வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமாக இருக்குமா என்றால் அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜப்பானில் பார்த்தாலும் சரி, மற்ற இடங்களை பார்க்கும்போது இந்த லீக்கேஜ்ன்றது வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமாக இல்லை. அது வந்து லீக்கேஜ் ஃபுகுஷிமால இருந்தது வந்து ஏதோ கிராஃபைட் ரியாக்டர் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டது. நமக்கு வந்து கூடங்குளத்துடைய அந்த வளாக இயக்குனர் சுந்தர் அவர்களே நம்ம கிட்ட வந்து டீடைலா பேட்டிகள் கொடுத்திருந்த போது அவர் சொன்னது என்னன்னா, ஃபுகுஷிமால இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நாங்க கத்துருக்கோம், அதுல இருந்து பார்த்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி மெஷர்ஸை இந்த கூடங்குளத்துல வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு அந்த பிளான்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல லீக்கேஜ் அப்படின்னாலே 3 நிமிஷத்துல மொத்த பிளான்ட்டும் ஆஃப் ஆயிரும், எல்லாமே ஆஃப் ஆயிடும். அதை தவிர அதுக்கு ஆஃப் ஆகலைன்னா அதுக்கு பேக்கப்னு 3 பேக்கப் வச்சிருக்கோம். இது வந்து உலகிலேயே ரொம்ப பாதுகாப்பான அதிக பாதுகாப்பு வசதிகள் கொண்ட ஒரு ரியாக்டரா இன்னைக்கு வந்து நாங்க இதை வடிவமைச்சிருக்கோம். நாங்க ஃபுகுஷிமா மற்ற இடங்கள்ல அந்த செர்னோபில் போன்ற இடங்கள்ல ஏற்பட்ட விஷயங்கள்ல இருந்து நாங்கள் பாடம் கற்று அதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கான வழிமுறையை இதுல செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம விஞ்ஞானிகள் சொல்றதை ஏற்றுக்கணும், இல்ல ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? இல்ல நிச்சயமா வந்து விஞ்ஞானி நம்ம வந்து we are not qualified. விஞ்ஞானிகள் தான், அவங்க சயின்டிஸ்ட் சொல்றதை நம்ம ஏத்துக்கணும். ஆனால் என்னென்றால் அந்த ஒரு 1% சான்சஸ் என்னைக்குமே இருக்கு. இந்த டிசாஸ்டர் வந்து நம்ம வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் தானே தவிர, அதாவது அது வந்தால் இதெல்லாம் ஏற்படும் என்று இவர்கள் வந்து அதை ப்ரிப்பேர் செய்து கொடுக்கணும். ஆனால் டிசாஸ்டர் எப்படி வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு வெள்ள நிவாரணம் பண்றது நம்ம பார்க்கும்போது வெள்ள தடுப்பு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பல்வேறு கட்டங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத மழை வரும்போது அந்த வெள்ளம் வந்து நம்ம தடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஸோ ஆக வேற ஏதாவது எனர்ஜி சோர்சஸ் இருக்கான்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமே தவிர இதை மட்டுமே வந்து நம்பிக்கை வைத்து இந்த அணுமின் நிலையத்தை மட்டுமே கூடிக்கொண்டு கெப்பாசிட்டியை கூடிக்கொண்டு போனால் அது வந்து அந்த லோக்கல் பாப்புலேஷன் எஸ்பெஷலி அவங்களுடைய ஐயத்தை வந்து இவங்க வந்து எப்படி கிளாரிஃபை பண்ண போறாங்க, அதை எப்படி வந்து இவங்க ரீஅஷூரன்ஸ் கொடுக்க போறாங்கன்றது பார்க்கலாம். ஸோ நியூக்ளியர் மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற பல எனர்ஜி சோர்சஸையும் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற விஷயத்தை சொல்றீங்க. நம்ம இந்த பிரிக்ஸுக்கு திரும்ப வந்தோமானால் இன்னைக்கு பிரிக்ஸ் நாடுகளுடைய தலைவர்கள் சந்தித்து பேசுறாங்க. நாளைக்கு இந்த பிம்ஸ்டெக்னு சொல்லக்கூடிய தெற்காசியாவில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சில நாடுகளும் சிறப்பு அழைப்பாளர்களா இதுல வராங்க. இவர்கள் இரண்டு கூட்டம் பிரிக்ஸ் பிம்ஸ்டெக் இது ரெண்டுக்கும் இடையான ஒரு சில ஒப்பந்தங்களும் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போடப்பட போகிறது அப்படிங்கறத நம்ம செய்தியா பார்க்கிறோம். இந்த பிம்ஸ்டெக்கோட முக்கியத்துவம் என்னன்னா, சார்க் நாடுகள் எல்லாமே பிம்ஸ்டெக்ல இருக்கு பாகிஸ்தான் தவிர அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் பாகிஸ்தான் இல்லாத ஒரு தெற்காசியத்தோடைய ஒரு வலிமையான கூட்டமைப்பு அதுல வந்து இந்தியாவில் நடக்கிறது. அப்போ வந்து இந்தியாவுக்கு இன்னுமே ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இதில் பார்க்க முடியுது. ஆமா, பட் அதே சமயத்தில் வந்து இன்னொன்று பார்க்கணும். இதுல வந்து இப்ப நேற்றுக்கு சைனாவும் பங்களாதேஷும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. $20 மில்லியன் வந்து அவங்க வந்து லோன் மற்றும் அதாவது கடன் மற்றும் முதலீடு அதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க.
இது வந்து சைனாவுடைய அந்த க்ரோயிங் பிரசன்ஸ் இந்த ரீஜனும் காட்டுது. இந்த நம்மளுடைய இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகளில் சைனாவுடைய ஆதிக்கமோ இல்ல அவங்களுடைய அந்த பிரசன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றதுல வந்து பங்களாதேஷ், நேபாள் போன்ற ஒரு சில நாடுகள் தான் ஃபுல்லா இந்தியாவுக்கு லாயலா இருந்தது, இந்தியாவை நம்பி இருந்தது. அந்த ஏன்னா இப்ப பங்களாதேஷ் உருவானதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்தியா. ஸோ அந்த மாதிரி நம்பி இருந்த நாட்களில் இப்போ நாடுகளில் இவங்க வந்து இப்போ சைனா போய் அதை வந்து அவங்க நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம், அந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் பங்களாதேஷ் அப்படிங்கும்போது. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து கடந்த முறை மோடி வந்து அங்கே சென்ற போது வந்து அவரோட ஒப்பந்தம் வந்து $2 பில்லியன் தான் ஒப்பந்தம் போட்டிருக்கார்கள், இந்த லோன் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட். அதை விட 10 மடங்கு சீனா வந்து இப்போ வந்து ஒப்பந்தம் செய்திருக்கிறாரு. ஸோ இதையும் வந்து இவங்க வந்து பார்த்துக்கணும். இந்த இது வந்து இப்போ வந்து இந்த ரீஜனில் வந்து அந்த ரீஜனல் ஹீமோனி இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த இதில் வந்து இதை பற்றி ஏதாவது பேசுவாங்களான்னு தெரியல. இந்த இஷ்யூஸ் பற்றி இப்போ சைனாவோட க்ரோயிங் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரீஜன் பற்றி பேசுவாங்களான்னு தெரியாது. பட் அந்த 2 மாநாடுகளும் ஒன்றை ஒட்டி ஒன்று நடக்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமா அதை நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியதும் அவசியம். சைனா தன்னுடைய பிரசன்ஸை வந்து தொடர்ந்து அதிகரித்து போக வேண்டியது. நிச்சயமாக இந்த பிரிக்ஸ் மாநாடுடைய இறுதியில என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட போகிறது, தீவிரவாத தடுப்பு நோக்கி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த நாடுகள் கூட்டாக அறிவிக்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நேயர்களே, இந்தியாவுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தற்போது இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த சுரேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.